வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது திசையர் டூரிஸ்ட் எவ்வளவு மைலேஜ் கொடுத்திருக்கு. நம்ம கேஸ் அடிச்சு 11 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ட்ரிப் இருந்ததுனால என்னால வீடியோ எடுக்க முடியல. பங்கில் சில ப்ராப்ளம் ஆச்சு. பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க சிஎம்சியை. ஆனா ஒரு பாயின் கம்மியாதான் காட்டுச்சு. அப்புறம் நான் பங்கில் கேட்டேன். அது சில ப்ராப்ளம் ஆச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல. நிறைய பங்கில் இப்படித்தான் ஏமாத்துறாங்க. நீங்க செஞ்சு அடிக்க போறீங்கன்னா எவ்வளோ பிரஷர் இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. நீங்க டிரையா இருக்கும்போது அடிங்க. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும்போது செஞ்சு அடிக்காதீங்க. அது உங்களுக்கு லாஸ்ட்ல தான் வரும். பிரஷர் 225 பூஜ்ஜியம்க்கு இருக்கணும். 180 அதற்கும் கீழே இருந்தா பிரஷர் போட சொல்லுங்க. ஜெனரேட்டர் மூலம் பிரஷரை போடலாம். அப்படி இல்லன்னா சிஎன்ஜி அடிக்காதீங்க. வேற பங்குக்கு போறது நல்லது. நான் அடிச்ச பங்குல 2 முறை அடிச்சேன். ஒரு பையன் கம்மியா இருந்துச்சு. திரும்ப அடிக்க சொன்னேன். இதனால நான் திரும்ப அடிக்க சொன்னேன். பிரஷர் கம்மியா இருந்துச்சுன்னா மைலேஜ் கம்மியா இருக்கும். 2 முறை அடிப்பது நல்லதல்ல. பிரஷர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் அடிங்க. நான் அடிச்சு மொத்தம் 17.6 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி இருக்கேன். நான் ஓட்டுனா கிலோமீட்டர்ல மொத்தமா சம்பாதித்தது ரூ. 3,808. அதில் கமிஷன் சிஎன்ஜி கழிச்சா 2,500 நான் சம்பாதித்தது. இது லாபம்தான். நம்ம அடிக்கும் பங்கை பொறுத்து லாபம். கிலோமீட்டர் மாறும். தயவு செஞ்சு ப்ராப்பரான சிஎன்ஜி பங்கில் அடிக்கவும். நான் அடித்த சிஎன்ஜி பங்க் இரும்பாலை சாலையில் இருக்கும் பால் பண்ணை பெட்ரோல் பம்ப். கிழமை பிப்ரவரி 23 அன்று சேஜி அடிச்சேன். 2 நாள் லோக்கல் டிரைவிங் வந்தது. இதுவே லாங் டிரைவிங் இருந்தா மைலேஜ் அதிகமா வரும். லோக்கல்ல 26 to 28 கிலோமீட்டர், லாங்கில் 35 to 36 வரும். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா போயிடுச்சு. அடுத்த வீடியோ கொஞ்சம் சின்னதா போடுறேன். எந்த பங்கில் எவ்வளவு மைலேஜ் வருதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.